அணுகுண்டு இல்லாத ஒரு நாடு. அமெரிக்காவினுடைய 14 விமானப்படை தளங்களை தனி ஒரு நாடாக நின்று டெஸ்ட்ராய் அழித்தது இன்றைக்கு உலகத்தில் ஈரான் மட்டும்தான். இதுவரைக்கும் வேற ஒரு நாடே கிடையாது. ஐரோப்பாவோடு ஆன எண்ணெய், எரிவாயு இது போன்ற எந்த விதமான ஒப்பந்தங்களையும் இனிமேல் ரூபிள்லியோ அல்லது சீனாவினுடைய யுவான்லியோ தான் நான் இன்று ஒப்பந்தம் போடுவேன், அதில் தான் நான் உங்களோடு கேஷை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் இன்றைக்கு டாலருக்கு எதிரான ஒரு வீழ்ச்சி எந்த வகையிலெல்லாம் தொடங்கி எப்படியெல்லாம் சுற்றி கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். ரூஸ்டர் செய்திகளுக்காக சர்வதேச செய்திகளை சிலவற்றை என்று பார்ப்போம். உலகத்தில் இன்றைக்கு இந்த யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. ஈரானுக்கும் ஒரு புறம், மறுபுறம் அமெரிக்கா, இஸ்ரேல் சேர்ந்து இந்த அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக சில வளைகுடா நாடுகள், குறிப்பாக யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸு தன்னுடைய நிலத்தை அந்த இராணுவ அதாவது விமானப்படை அமெரிக்கா பயன்படுத்துவதற்கு இன்று வரை கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி தெரியும். இந்த நேரத்தில் நம்ம ஒரு செய்தியை பார்க்கணும். உலகத்திலேயே அணுகுண்டு இல்லாத ஒரு நாடு, அமெரிக்காவினுடைய 14 விமானப்படை தளங்களை தனி ஒரு நாடாக நின்று டெஸ்ட்ராய் அழித்தது இன்றைக்கு உலகத்தில் ஈரான் மட்டும்தான். இதுவரைக்கும் வேற ஒரு நாடே கிடையாது. இப்போ இதை கேட்கும்போது ஈரான் ஒரு 3ஆம் உலகம் நாடு, ஒரு வளரக்கூடிய நாடு, குளோபல் சவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்படி எது வேணாலும் பிரிச்சுக்கிடலாம். அதுபோல் நம்முடைய நாடு பாரதம், இந்தியா, இது குளோபல் சவுத்தில் உள்ள நாடு, ஒரு வளரக்கூடிய நாடு. ஸோ நம்முடைய நாடும் இன்றைக்கு 3ஆம் உலக நாடு. ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாம் இந்த வரிசையில், தென் அமெரிக்க நாடுகள்லாம் இருக்கும்போது இதனை ஒத்த ஒரு நாடு அமெரிக்காவினுடைய 14 விமான தளங்களை துவம்சம் பண்ணி இருக்கிறது, அழித்து இருக்கிறது என்று சொல்லும் பொழுது கேட்பதற்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதை நான் உங்களோடு என்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது ஒரு செய்தி. அடுத்தல இன்னும் ஒரு ட்ரம்ப்புக்கு எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு செய்தி பாருங்க. அமெரிக்காவில் பிறந்து இன்றைக்கு போப்பா இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா திருத்தந்தை 14ஆம் லியோ. அவர் ஈரானில் உள்ள வாட்டிகன் தூதுவருக்கு டாக்டர் முகமது ஹுசைன் முக்தாரிக்கு ஆர்டர் ஆஃப் ஃபியஸ் 9 என்கின்ற ஒரு விருதை அவர் கொடுத்திருக்கிறார். அப்படிங்கும் சொல்லும் பொழுது இது எவ்வளவு ஒரு பெரிய உயரிய விருது தெரியுமா? இந்த அமெரிக்காவினுடைய இருந்து வந்த போப்பாண்டவர் ஈரான்ல இருந்து வந்த ஒரு அந்த பாதிரியாருக்கு ஒரு மிகப்பெரிய விருதை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுவது இன்றைக்கு எரிச்சல், ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய எரிச்சலை வழங்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்கிறது. அந்த இது பேர் கரெக்டா சொல்றதா இருந்தா, the certificate signed by Vatican Secretary of State Cardinal Pedro Petrolin names Dr. Mohammed Hossein Mokhtari as என்ன விருதுன்னு கேட்டீங்கன்னா, Knight of the Grand Cross of the Order of +9 அப்படின்னு சொல்லக்கூடிய ஹையஸ்ட் ஆக்டிவ் பாப்புலர் டெக்கரேஷன் அவார்டுங்கிறத கொடுத்திருக்கிறாரு. அப்படிங்கும் பொழுது இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக அதுவும் இருக்கிறது. அதுபோல இன்றைக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எதிர்காலத்தில் ஐரோப்பாவோடு ஆன எண்ணெய், எரிவாயு இது போன்ற எந்த விதமான ஒப்பந்தங்களையும் இனிமேல் ரூபிள்லியோ
அல்லது சீனாவினுடைய யுவான்லியோ தான் நான் இன்று ஒப்பந்தம் போடுவேன், அதில் தான் நான் உங்களோடு கேஷை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் இன்றைக்கு டாலருக்கு எதிரான ஒரு வீழ்ச்சி எந்த வகையிலெல்லாம் தொடங்கி எப்படியெல்லாம் சுற்றி கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்புறம் இன்னொரு செய்தி பாருங்க, சர்வதேச எண்ணெய் சந்தையில் ஒரு கசப்பான செய்தி. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சண்டை நடந்துகிட்டு இருக்குங்கிற ஒரு விஷயம். அதனால எண்ணெய் விலை கூடிக்கிட்டு இருக்கு. நம்ம தலைவர் வந்து நீங்க அதிகமா எல்லாத்தையும் பயன்படுத்தக்கூடாது. கேஸ அடுப்ப பயன்படுத்தக்கூடாது. விறகு எரின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கத்துல. நான் கூட இன்றைக்கு 2 கார்ல தான் போவேன். வழக்கமான போகக்கூடிய அத்தனை கார்ல போகலன்னு அவர் பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல கூடுதலாக நமக்கு கவலை அளிக்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நேற்று நடந்தது ஐக்கிய அரபு எமிரேட்டுகள்ல உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஃபெசிலிட்டிஸ், அந்த ஆலைகள் மற்றும் அதற்கான கட்டுமானங்கள் மீது ஏவுகணைகளை வீசி கடுமையான தாக்குதலை ஈரான் மேற்கொண்டுள்ளது என்ற செய்தி கிடைத்திருக்கிறது. அங்க வந்து கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு ஐக்கிய அரபு எமிரேட்டுகள்ல அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இது ஒரு என்ன சொல்றது, உலகத்துல வந்து மிகப்பெரிய உலகத்துடைய பொருளாதாரத்திற்கு ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய செய்தியாகத்தான் நான் பார்க்கிறோம். ஏற்கனவே ஈரான் அறிவித்திருக்கிறது, ஐக்கிய அரபு அந்த எமிரேட்டுகள் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய எங்களுடைய எதிரி நாடு என்று அறிவித்திருக்கிறது. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அதை தாக்குவோம் என்று சொல்லி இருக்கிறதுக்கு காரணம், அந்த நாட்டை பயன்படுத்தி கொண்டு அமெரிக்கா ஈரான் மீது தாக்குகிறது என்கின்ற அந்த செயல்பாடுதான் இதற்கு காரணம் என்பதை நாம் இங்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதுபோல இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்க, மெக்சிகோவினுடைய அந்த தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த அம்மையார், அவங்க பேரு பிரசிடென்ட் கிளாடியா ஷெயின்பாம், அவங்க தற்போது அறிவிச்சிருக்கிறாங்க நேற்றைய செய்தியில. அதாவது மெக்சிகோவில் இருந்து வட அமெரிக்க கண்டத்தில் உள்ள அமெரிக்காவிற்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி மெக்சிகோ அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. கியூபா தன்னந்தனியாக அமெரிக்காவினுடைய இந்த வாணிப முடக்கத்தின் காரணமாக 60 ஆண்டுகளுக்கு மேலாக துன்பப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே எங்களுடைய, அதாவது மெக்சிகோவினுடைய, அவர்களுக்கு அந்த மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையிலே, அவர்களுக்கு மனிதாபிமான உதவி செய்யக்கூடிய வகையிலே மெக்சிகோவினுடைய கப்பல் அங்கு கியூபாவுக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை அறிவித்திருக்கிறார். இந்த ஆண்டில் மெக்சிகோவினுடைய 5வது உதவி இது என்பதையும் அறிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 3000 டன் உணவுப் பொருள்களையும் மற்றும் மருந்துகளையும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டன ஈரான், அதாவது கியூபாவிற்கு என்று அந்த அம்மையார் சொல்லியிருக்கிறார் என்பொழுது கேட்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதுபோன்ற சிறு நாடுகளை அமெரிக்காவினுடைய அந்த மிரட்டுகளுக்கும் கை முறுக்கலுக்கும் நாங்களெல்லாம் பயந்து கொண்டிருக்க முடியாது என்று அமெரிக்கா கண்டத்திலிருந்தே குரல் எழுந்து கொண்டிருக்கிறது தோழர்களே. அப்படிலாம் பார்க்கும் பொழுது நாம் எங்கேயோ தவறளித்துட்டோமோ என்கின்ற ஒரு ஆதங்கமும் வேதனையும் உள்ள இருக்கு அப்படிங்கிற அந்த செய்தியையும் உங்களோட பகிர்ந்து கொண்டு, இன்னொரு செய்தி, இது ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நாம் கூட சொல்லியிருக்கலாம். அதாவது ரஷ்யாவிலிருந்து ஒரு ஆயில் கேஸ் ஏற்றிக்கொண்டு வந்த, எரிவாயுவை ஏற்றிக்கொண்டு வந்த ஒரு கப்பல் இந்தியாவை நோக்கி குறைந்த விலையில் கொடுத்த அந்த கப்பல் வந்துகிட்டு இருந்ததை இந்தியா ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னு கேட்டால், இந்தியா ஏற்றுக்கொண்டால் பெரியவருக்கு கோபம் வந்துடும். யார் அவர், ட்ரம்ப்புக்கு, ஐயாவுக்கு கோபம் வந்துடும். அப்புறம் அப்படி கோபம் வந்துட்டுன்னு சொன்னால் அவர் ஏற்கனவே வரிகரியெல்லாம் போட்டு தள்ளிடுவார். அதை எதிர்த்து எங்களால் நிற்க முடியாதுங்கிற வகையில் வந்து வேண்டாம், எனக்கு அவங்க ஆயிலே வேண்டாம்ப்பா, நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலே இன்றைக்கு அந்த கப்பல் கடல்ல வந்து அங்கே இங்கே அல்லாடிக்கிட்டு இருக்கு. ரஷ்யாவிலிருந்து வந்த கப்பல் என்பதை இன்றைக்கு ஊடகங்களில் செய்திகளாக பார்க்கிறோம். ஏற்கனவே ஈரான்ல இருந்தும் எண்ணெய் வாங்கக்கூடாது, ரஷ்யாவிலிருந்தும் எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு பெரியவாள் உத்தரவு போட்டிருக்காங்க. இப்போ
இது இந்த நிலைமை 30 நாளைக்கு ஏதோ போனா போகுது, பிச்சை போட்டிருக்கேன் வாங்கிக்கோன்னு சொல்லியிருக்கிறாங்க. துணிந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை நம்மிடமுள்ள அரசிற்கு அயலக கொள்கை இல்லை என்பதையும் இந்த நேரத்திலே வருத்தத்தோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்புறம் இன்னொரு செய்தி பாருங்க, ஈரானுடைய அந்த வெளிநாட்டு அமைச்சர் அப்பாஸ் அர்காச்சி ட்ரம்ப்புக்கு செக்மேட் வச்சிருக்கிறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யாவுக்கு போனாரு. ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்து, அதாவது கடல் வழியாக அந்த காஸ்பியன் கடலை கடந்து அவர்களோடு ரஷ்யாவோடு தொடர்பு கொண்டு இன்றைக்கு ஆயில் மற்றும் பல்வேறு விதமான ஈரானுக்கு தேவையான பொருள்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய அந்த வழிவகைகளை ஆராய்ந்து அதற்கான ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட்டிருக்காரு. அதுபோல சைனாவிற்கு சென்றார். சைனாவிலிருந்து ட்ரோன், அந்த ஆளில்லாத விமானங்களை மேனுஃபேக்சர், ஏற்கனவே இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி அதில் வில்லங்களா இருக்காங்க ஈரான், இன்னும் கூடுதலாக மேனுஃபேக்சர் பண்ணி அதற்கான அட்வான்ஸ் தொழில்நுட்பத்தை சீனாவிலிருந்து பெறுவதற்கான அந்த ஒப்பந்தமும் அவர்களோடு கையெழுத்திட்டு இருக்கிறது என்கிறது. அதோட இன்னொரு செய்தி, நமக்கு நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கலாம், நம்ம அரசுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு சர்வதேச செய்தி, பாகிஸ்தானை போய் சந்திச்சிருக்கிறாரு. அதில் அதாவது ஈரான், இஸ்லாமாபாத் quietly let Iran station military aircraft at a base near ராவல்பிண்டி. ராவல்பிண்டிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஸ்டேஷன்ல ஈரானுடைய விமானங்களை நிறுத்துவதற்கான அந்த ஒரு வசதிகளையும் அவர் கேட்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கு இந்த பாகிஸ்தான் தான் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில மீடியேட்டரா இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம். அங்க போய் இவர் பேசியிருக்காரு. இப்படியாக நம்ம ஈரானுடைய அந்த தலைவர் இருக்கிறாரு, அவர் வந்து ஒரு செக்மேட் வச்சிருக்கிறாரு ட்ரம்ப்புக்கு. அவர் அங்கேயும் இங்கே நகல முடியாத வரைக்கும் ஒரு செக்மேட் வச்சிருக்கிறாருங்கிற ஒரு செய்தியை பார்க்கிறோம். இன்னொன்று ஒரு செய்தி, அதாவது ஈரான் அமெரிக்கா இடையில அந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு ட்ரூஸ் அக்ரிமெண்ட் ஈரான் சில முன் நிபந்தனைகளை சொல்லிச்சு. அது ஏற்கனவே நம்ம திரும்ப திரும்ப பேசியிருக்கிறோம். வளைகுடா பகுதியில் உள்ள எல்லா அமெரிக்க துருப்புகளும் விலக்கி கொள்ளப்பட வேண்டும். ஹோர்மோஸ் துறைமுகத்தில் வந்து அது நாங்கள் எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். அணு சம்பந்தமாக எங்கள் மேலே எந்த விதமான கட்டுப்பாடும் இருக்கக்கூடாதுங்கிற விஷயங்கள் சொல்லிச்சு. அமெரிக்கா இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் வந்து நிச்சயமாக ஈரான் மீது அமெரிக்கா போர் தொடுக்கும் என்பதை ட்ரம்ப் அறிவிச்சிருந்தார். அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ட்ரம்ப் அப்படிங்கிற இந்த செய்திக்கு பின்னால அவர் பேர் வந்து ஈரானுடைய இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்டு காப்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஈரான் மக்களை நீங்கள் மிகப்பெரிய தாக்குதலுக்கு தயாராக இருங்கள், அமெரிக்கா நம்மிடம் எந்த நேரமும் நம்மேல் அதாவது தாக்குதல் நடத்துவதற்கு தயாராக இருக்கும், எனவே பி ப்ரிப்பேர்டு ஃபார் எ வார், நீண்டகால யுத்தத்திற்கு தயாராக இருங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியையும் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது என்ற இந்த செய்தியுடன் இந்த சர்வதேச நிகழ்ச்சி செய்திகளை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.